தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி சில்லறை காசு 2000 ரூபாய் கொடுத்தா உனக்கு தெய்வம்னா 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கி கொடுத்துருக்கேன். நாயா யாரு உரம்போக்கா சொல்றி பொறுக்கியா? ஏய் இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணு. என்ன ஆட்ட 2 காலை வெட்டிப்பிடி வண்டி. அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போகணும். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன கண்ணம்மா படம் நான் இருக்குல்ல, கண்ணைக்கு தலையா கண்ணம்மா பட்டியாங்கிற தின் பண்ணிக்க பார்த்தா. எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, காத்தாளுக்கு உனக்கு தண்டா சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு கூட்ட பெருக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு கூட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சேன்னா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். என்ன தைரியம் தான் என்கிட்டே வேலை பண்ணி சொல்லுங்க. இந்த ஐடியா அவனுக்கு யாரு கொடுத்தாங்க? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காரு அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காருங்க உங்க ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தாங்க? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிற வாரம் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 वंश महाराज क्रीडांगन में पधार रहे हैं. கம்சன் கிருஷ்ணனின் வீர செயல்களை கேள்விப்பட்டு, என்ன பெரிய மலகை சுண்டு விரலால் தூக்கினானா? ஆமாம் அரசே. அப்படிப்பட்டவனை ஏன் உயிருடன் விட்டு வைத்துள்ளீர்கள்? எல்லா முயற்சியும் செய்தோம். ஆனால் இன்னும் 15 நாட்களில் வில்வித்தை போட்டி நடைபெறும் என்று எல்லோருக்கும் கிருஷ்ணனுக்கும் சேர்த்து அழை. சரி அரசே. ஆனால் போட்டிக்கு வரும் கிருஷ்ணன் உயிருடன் திரும்பிச் செல்லக்கூடாது.